العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم نفعت الذكرى سيذكر من يخشى يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى الآخرة خير وأبقى إن هذا لفي இஸ்லாம் சொல்லுகிற ஓரிரை கொள்கை கோட்பாட்டை தாம் வாழ்ந்த சமூகத்தில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் எடுத்துச் சொன்னவர். ஆகையினால் முஸ்லிம்கள் இப்ராஹிம் என்கிற தீர்க்கதரிசியை கொள்கை ரீதியாக பின்பற்ற வேண்டும். அவர் இந்த கொள்கையை எடுத்துச் சொன்னதில் எப்படிப்பட்ட உறுதியை வெளிப்படுத்தினாரோ அதே உறுதியை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை நாங்கள் உயிரை விட மேலாக நேசிக்கிற முகமது நபிகள் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இப்ராஹிம் என்கிற இந்த தீர்க்கதரிசி இறைவனின் உத்தரவு எதுவாக இருந்தாலும் அதற்கு எந்தவிதமான ஒரு மனோவீச்சையை வெளிப்படுத்தாமல் கட்டுப்பட வேண்டும், ஏன் எதற்கு என்று கேட்காமல் கட்டுப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்படுதலை வெளிப்படுத்தினார். தமது மகனை கூட அறுக்க முன் வந்தார் என்றெல்லாம் இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது. அவருடைய தியாகத்தின் நினைவாகத்தான் இந்த பெருநாளிலே நாங்கள்லாம் ஆடு மாடுகளை அறுத்து குர்பான் என்ற அந்த வணக்கத்திற்கு சொல்வார்கள். குர்பான் என்கிற வணக்க வழிபாட்டை நாங்கள் நிறைவேற்றி இப்ராஹிமினுடைய தியாகத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். குர்பானியினுடைய பிராணிகள், குர்பானியினுடைய அந்த இறைச்சிகள் முழுக்க சொந்த பந்தங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் விநியோகம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் அறுத்து பலியிடுகிற அந்த பிராணிகளினுடைய இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து இந்த பெருநாள் தினத்தினுடைய மகிழ்ச்சியை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள் குடும்பத்தோட இந்த பெருநாள் தின கலந்து கொண்டார்கள். அப்துல் கரீம், தலைவர், தமிழ்நாடு தொகுதி ஜமாத். நன்றி.